சிறகடிக்க ஆசை டுடே பிரமோ. இப்போ மீனா இருந்துட்டு போயிட்டு அங்கே எல்லாமே சிந்தாமணி கிட்ட பேசி ஜெயிலில் போட்டுட்டு சிந்தாமணிக்கு அங்கே மனோஜை மீட்டி இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ இருந்துட்டு நாங்கள் 10 லட்ச ரூபாய் பணத்தை தந்திருக்காங்க எல்லாமே பெருமைப்படுத்தி இப்போ அண்ணாமலை இருந்துட்டுக்கு முத்து மீனாவும் ரொம்பவே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இருக்கும்போது ஆனால் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இவன் வீட்டுக்குள்ளே இருக்கானா அதுக்கு காரணமே மீனானால தான் முடிஞ்சது. மீனாக்கு நம்ம எவ்வளோ நன்றி கடன் செஞ்சாலும் பத்தாதுன்ட்டு சொல்றாங்க. உடனே இப்போ இருந்தது அண்ணி நான் உங்களை எப்படியெல்லாம் எதிரியாக பார்த்துருக்கேன், உங்களை கேவலமாக பேசியிருக்கேன் அண்ணா, உன்னையும் என்னை மன்னிச்சிடுன்ட்டு சொல்லிட்டு முத்து கட்டியும் மீனா காலையும் விஜயாவும் மனோஜும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுறாங்க. ஐயோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு நன்றி கடனாக இருந்தாவே போதும்ன்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்துட்டு இது ரோகிணியோட பிளான் தான் சொல்லிட்டு இப்போ ரோகிணி சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்ட்டு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ரோகிணி பேசுகிறத மீனா கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.